பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக திருநாமம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். 2020 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாளாகிய இன்றைய நாளிலே கடவுளை துதிக்கும் வண்ணமாகவும் மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லும் வண்ணமாகவும் எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய் என்ற பாடலில் முதல் 3 சரணங்களை இணைந்து பாடல் எண் 9, அதாவது கீர்த்தனை எண் 9 முதல் 3 சரணங்கள் எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே. எந்நாளுமே துதிப்பாய் என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நாள் செய்து இந்நாள் வரையிலே உன்னத நாள் செய்து என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாதே எந்நாளுமே துதிப்பாய். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக முதலாவது உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. 2020 ஆண்டில் 7 மாதங்கள் நீர் எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. 7 மாதங்களும் உங்களுடைய பாதுகாப்பின் கரம் எங்களை வழிநடத்தியது. இப்பொழுது கரம் பிடித்து 8வது மாதத்திற்குள்ளாக அழைத்து வந்திருக்கிறேன். அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்க போகிற விண்ணப்பங்கள், பாடப்போகிற பாடல்கள், தியானிக்க போகிற திருமறை வசனங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வெளியிடத்தில் துவக்கம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா இவ்விடத்திலே கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த மாதத்தினுடைய முதல் நாளின் தியானத்திற்காக அடியேன் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி அது ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன்.
ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். மறுபடியும் நான் வாசிக்கிறேன். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். நாம் ஒவ்வொருவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாசமாக பயபக்தியோட அறிக்கை செய்வோமாக. பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். ஒரு பரிசுத்த ஆவியினால் கற்பழித்து உட்பவித்து கன்னிமரியாள் பிறந்து பந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மரித்தவரிடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி எல்லாமல்ல பிதாவாகிய அவருடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் எல்லோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கையிட்ட இந்த விசுவாசத்திலே மரண புரிந்து நிலைத்திருக்க ஆண்டவர் தாமே நமக்கு துணை அருளி காப்பாராக. ஆமென். நாம் மீண்டும் கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகும் வண்ணமாகவும் அருளுரைக்கு ஆயத்தப்படும் வண்ணமாகவும் எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 155வது கீர்த்தனை எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்தில் இருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தூய கர்மேல் ஆலயத்தினுடைய சபை விசுவாசிகள் மற்றும் இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்போடு நான் கூறிக்கொள்ளுகிறேன். 4 மாதங்களுக்கு பிறகு கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஜூலை 26ஆம் தேதி நம்முடைய தூய கர்மேல் ஆலயத்திலே ஆராதனை நடத்துவதற்கு கடவுள் கிருபை கூர்ந்தார். ஆகவே கடவுள் ஒருவருக்கே துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாக கடவுள். இப்பொழுதும் கடந்த 7 மாதங்கள் கடவுள் நம்மோடு கூட இருந்தார். 8வது மாதத்திற்குள்ளாக நாம் இப்பொழுது பிரவேசித்திருக்கிறோம். இந்த 7 மாதங்கள் என்பது அதிலே 4 மாதங்கள் மிகவும் போராட்டம் நிறைந்தது.
இது ஒவ்வொரு மாதத்தையும் நாம் கடப்பது போல் அல்ல, சவாலாய் இருக்கிறது, மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அதே நேரத்திலே பயமும் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு நாளை கடப்பது என்பதே நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிற இந்த நேரத்திலே கடவுள் கிருபையாய் ஒரு மாதத்தை கடந்து வருவதற்கு அருள் கூர்ந்தார். ஒரு மாதத்திலே கடந்து இன்னொரு மாதத்தை நாம் காண்பதற்கு கிருபை செய்தார். ஆகவே கடவுளுக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் நாம் ஏறெடுக்க வேண்டும். எல்லா நன்றிகளும், எல்லா நம்முடைய முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தனையோடும் நம்முடைய அன்பும் நன்றியும் நம்முடைய கடவுள் ஒருவருக்கே உரித்தாக வேண்டும். இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு பேசுவதற்கு தெரிந்து கொண்ட திருமறை பகுதி அது ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே பிற்பகுதியை நான் உங்களோடு வாசிக்கிறேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். கிமு 532ஆம் ஆண்டு இந்த கால வாக்கிலே இந்த ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் நமக்கு எழுதப்பட்டது. இஸ்ரவேலுடைய வாழ்க்கை வரலாற்றிலே சிறை இருப்பிற்கு பின்பு, அதாவது 50 ஆண்டுகள் அவர்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு விடுதலை ஆன பின்பு இந்த பகுதி ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக செருபாபேலுக்கும் முதன்மை ஆசாரியனாக இருந்த யோசுவாவுக்கும் எழுதப்பட்டதுதான் இந்த புத்தகம். இந்த திருவசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று படிக்கும் பொழுதே நமக்கு ஒரு செய்தியும் நமக்கு ஒரு கேள்வியும் வர வேண்டும். என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால், அப்பொழுது நேற்று கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லையா? சென்ற வாரம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லையா? சென்ற மாதம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லையா? இப்படி பல கேள்விகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், இந்த வார்த்தையை நம்ம காதால கேட்கும் பொழுதே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது, எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இக்கட்டான சூழ்நிலையில், உபத்திரவமான நேரத்தில், ஆலயங்கள் திறக்கப்படவில்லை, வெளியே சுதந்திரமாக சுற்ற முடியவில்லை, சென்று வர முடியவில்லை, தன்னுடைய அலுவலகங்களுக்கு பணிக்கு செல்ல முடியவில்லை, யாரிடமும் நாம் சந்தோஷமாக நாம் கைக்குலுக்கி பேச முடியவில்லை, இன்னொரு வீட்டிற்கு நம்மால் செல்ல முடியவில்லை. காரணம் பயம். இந்த பயத்தோடு வாழுகின்ற இந்த சூழ்நிலையிலே உங்களையும் என்னையும் பார்த்து கடவுள் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கிறிஸ்தவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் திருப்பி பார்க்கின்ற பொழுது இதற்கான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். 50 ஆண்டுகள் பாபிலோனிலே சிறையில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை ஆகிறார்கள். விடுதலை ஆன அந்த பிள்ளைகள் சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்து தன்னுடைய வேலைகளில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். வேலைக்கு போறாங்க, யாரார் எந்தெந்த வேலைக்கு போகணுமோ அந்தந்த வேலைக்கு போறாங்க, குடும்பங்களை நடத்துகிறார்கள். இப்படி இருக்கின்ற நேரத்தில் கடவுளுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். நல்லா பாருங்க, 400 ஆண்டு காலம், 430 ஆண்டு காலம் எகிப்திலே அடிமையா இருக்கிறாங்க.
இங்கே 50 ஆண்டு காலம் பாபிலோனிலே சிறையில் இருக்கிறார்கள். இவை எல்லாவற்றிலும் மீட்டு கொண்டு வந்தவர் நம்முடைய கர்த்தர். நம்முடைய கர்த்தர் இந்த இடத்திலே சொல்லுகிறாரு, இந்த மக்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே அக்கறை செலுத்துகிறார்கள். தங்களுடைய சொந்த நலன்களை குறித்து கவலைப்படுகிறார்கள். தங்களை குறித்தும், தங்களுடைய பிள்ளைகளை குறித்தும், தங்களுடைய இருப்பை குறித்தும், தங்களுடைய குடும்பத்தை குறித்தும், தங்களுடைய சந்ததியை குறித்து மட்டுமே கவலை கொள்ளுகிற பிள்ளைகளாக இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறார்கள். கடவுளுக்கு ஒரு வருத்தம். எல்லோரும் சொந்த வீடு கட்டிக்கிறாங்க, எல்லோரும் சொந்தமாக நலன்களோடு வாழ்றாங்க, தனக்கென்று ஒரு வீட்டை கட்டிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய ஆலயமோ மிகவும் பாழாய் கிடக்கிறது. 1ஆம் அதிகாரம், ஆகாய் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? கர்த்தருடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது. கர்த்தருடைய திருச்சபை இன்றைக்கு அரசியலினாலும் பிரிவுகளினாலும் பல்வேறு பதவி சண்டையினாலும் பாழாய் போய்க் கொண்டிருக்கிறது. ஆனால் நாமோ சுகமான வாழ்க்கை, சுகமான இல்லம், சுகமான உணவு, நல்ல வேலை வாய்ப்பு, இப்படிப்பட்ட நம்முடைய சொந்த காரியங்களை குறித்து மட்டுமே நாம் கவலை கொள்ளுகிறோம். கர்த்தருடைய ஆலயத்தை குறித்தோ, கர்த்தருடைய ஆலயம் இப்படி இருக்கிறது என்பதை குறித்தோ யாருக்கும் கவலை இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ இது கிமு 530ஆம் ஆண்டு 520ஆம் ஆண்டிலே இஸ்ரவேல் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு மட்டுமல்ல, இன்றளவும் நம்முடைய திருச்சபைகளிலும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை பேர் ஆலயம் திறக்கவில்லையே என்று கவலையோடு நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடினோம். இந்த ஆலயம் திறக்கப்படாமல் போனதற்கு யார் காரணம்? நானும் காரணமோ? என்னுடைய பாவமும் காரணமோ? நான் கடவுளுக்கு விரோதமாக செய்த அந்த காரியமும் காரணமாய் இருக்குமோ என்ற குற்ற உணர்வு எத்தனை பிள்ளைகளுக்கு நமக்கு வந்தது? இருக்கலாம். அன்பான தேவ ஜனமே, கடவுள் இந்த இடத்துல சொல்றாருங்க, என்னுடைய ஆலயம் இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் சுகபோக வாழ்க்கை வாழுகிறீர்கள். அன்பான தேவ ஜனமே, இந்த ஆலயம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். செருபாபேலுக்கும் முதன்மை ஆசாரியனாக இருந்த யோசுவாவுக்கும் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக கடவுள் சொன்ன காரியம் இதுதான். இன்றைக்கும் நம்முடைய ஆலயங்கள் ஒருவேளை மீண்டும் திறக்கும், அதிலே மாற்று கருத்து இல்லை. மீண்டும் கண்டிப்பாக இந்த ஆலயம் திறக்கப்படும். எல்லோரும் ஒருமித்து கடவுளை துதிக்க போகிறோம், அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் முழு ஆர்வத்தோடு, முழு உள்ளத்தோடும், முழு பலத்தோடும், முழு அன்போடும், முழு சிந்தனையோடும் எத்தனை பேர் ஆலயத்திலே நாம் கூட போகிறோம்? அன்பானவருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நாம் செய்த அரசியல், நாம் செய்த பிரிவினை, நாம் போட்ட பதவிக்காக போட்ட சண்டைகள், நமக்குள்ளே இருக்கிற சாதிய ரீதியான பிளவுகள், நமக்குள்ளே இருக்கிற கடவுளுக்கு விரோதமான அருவருக்கத்தக்க நிகழ்வுகள்,
காரியங்கள் இந்த ஆலயத்தை மூடுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம் அல்லவா? கடவுள் அதற்காக மனஸ்தாபப்படுகிறார். அதற்கான தண்டனைய இஸ்ரவேல் மக்கள் என்ன அனுபவிச்சாங்கன்னு தெரியுமா? தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆலயம் பாழாய் கிடக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய சேதம் என்ன நம்ம பார்ப்போம். ஆகாய் 1 அதிகாரம் 6 வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 9 வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சமாய் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எத நிமித்தம் என்றால், அன்பான தேவ ஜனமே, சாமி காரணம் சொல்றார் பாருங்க. எதனால இப்படி நடக்கிறது என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இதன் நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாமி சொல்றாங்க, என்னுடைய வீடு இப்படி பாழாய் கிடக்கிறது. ஆனால் நீ உன்னுடைய சொந்த காரியங்களில் அதிகமாய் ஈடுபடுகிறீர்களே, என்னுடைய வீட்டை குறித்து கவலைப்படவில்லையே, திருச்சபையை குறித்து இன்றைக்கு நமக்கு கவலை இல்லையே, திருச்சபையில் நடக்கிற அக்கிரமங்கள் அநியாயங்களை குறித்து நமக்கு கவலை இல்லையே. நம்முடைய திருச்சபையிலே யோசித்து பாருங்க, இவர் பார்ட்டி, இவர் பார்ட்டி, இவர் அவர் பார்ட்டி, இவர் இந்த ஜாதி, அவர் அந்த ஜாதி. இதுல இயேசு சாமியோடைய பார்ட்டி யார்? யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவோடைய பார்ட்டி யார்? ரொம்ப நமக்கு மனம் வருந்தணும். இதை குறித்து நம்ம திருச்சபையாராக நாம் மனம் வருந்தணும். ஒருவேளை இந்த காரியங்கள் எல்லாம் 4 மாதங்கள் நம்முடைய ஆலயம் நடைபெறாமல் இருந்ததற்கு ஒரு காரணமாக இருக்கலாமோ? இது நம்முடைய ஆலயத்தில் மட்டுமல்ல, எல்லா குருசகரத்திலும், நம்முடைய திருச்சபையில் மட்டுமல்ல, எல்லா திருச்சபைகளிலும், அது தென்னிந்திய திருச்சபையாக இருக்கட்டும், ஆர்காட் லூத்தரன் திருச்சபையாக இருக்கட்டும், மற்றும் ரோமன் கேத்தலிக் எல்லா திருச்சபைகளிலுமே இப்படிப்பட்ட பிளவுகள் இருக்கத்தான் செய்கிறது. இது கர்த்தருடைய வீட்டை பாழாக்குகிற ஒரு செய்தி, கர்த்தருடைய வீட்டை பாழாக்குகிற காரியம் இது. சாமி சொல்றாரு, நீ அறுத்துட்டு வந்தாலும் உனக்கு ஒண்ணு இருக்காது, நீ சம்பாரிச்சிட்டு வந்தாலும் உன் பாக்கெட்ல அது நிக்காது, நீ குடித்தாலும் நீ திருப்தியாக மாட்ட, பரிபூரணம் அடைய மாட்ட, நீ உடுத்தினாலும் குளிர் உன்னை விட்டு போகாது. காரணம், கர்த்தருடைய வீட்டை நாம் எப்படி நடத்துகிறோமோ அப்படிதாங்க நம்முடைய வாழ்க்கையும் இருக்கும். இது ஆலயம், கர்த்தருடைய வீடு. இந்த கர்த்தருடைய வீடு உண்மையாகவே இந்த ஆராதனை நடைபெறுவதற்கு எந்த வகையிலும் நம்முடைய பங்கு இருக்கும். மற்ற ஆலயங்களுடைய ஆராதனை நடைபெறவில்லையே என்பதற்காக அழுது கண்ணீர் விட்டு ஜெபியுங்கள். தனியே அறைக்கு போங்க, கர்த்தரிடத்திலே மன்றாடுங்கள். கடவுள் ஜெபத்தை கேட்பார். கர்த்தருடைய அந்த இல்லத்திற்காக, கர்த்தருடைய ஆலயத்திற்காக அழுது ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது கடவுள் அந்த ஜெபத்தை கேட்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல சாமி ரொம்ப அற்புதமா ஒரு வார்த்தையை நமக்கு சொல்றாரு பாருங்க. நான் என்ன அப்படி சொல்றாருனாக்க, இந்த உலகத்தையும் இந்த எல்லாவற்றையும் நான் ஒருமுறை அசைய பண்ணுவேன் அப்படின்னு. நீங்கள் மனம் மாறினால், நீங்கள் ஆலயத்தை குறித்து உங்களுடைய கரிசனை உண்டுமையானால், இந்த உலகம் அசைக்கப்படுங்க, நம்மால் அசைக்கப்படும்.
உங்களால் அசைக்கப்படும். நம்முடைய மனமாற்றமும் திருச்சபை ஆலயத்தை குறித்து நம்முடைய கவலையும் கரிசனையும் கண்ணீரோட கூட ஜெபமும் இந்த உலகத்தையே அசைக்கும். அன்பான தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படி இருந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்தா சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி இந்த ஆலயத்தை எடுத்து கட்டுங்கள், இந்த ஆலயத்தை எடுத்து கட்டுங்கள், அப்பொழுது இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். மனம் திரும்புங்கள், ஆலயத்தை எடுத்து கட்டுங்கள், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லா இடத்திலையும் இந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிற வசனத்துல எல்லா இல்லங்களிலும் நம்ம பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த வசனத்திற்கு பின்னால் இருக்கிற உண்மை இதுதான். இவ்வளவு நாள் ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் மக்கள் பெறவில்லை. காரணம், ஆலயத்தை குறித்து கரிசனையற்றவர்களாக இருந்தார்கள், ஆலயத்தை குறித்து கவலையற்ற பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆகவே அவர்கள் எவ்வளவு முயன்று உழைத்தாலும் அதற்கேற்ற பலனை அவர்கள் அடையவில்லை. ஆலயத்தை குறித்து கரிசனைப்படுங்க, கடவுளை குறித்து கரிசனைப்படுங்க, ஆலயத்தை எப்படி கட்டி எழுப்புவது என்பதை குறித்து கரிசனைப்படுங்க, ஆலயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து கரிசனைப்படுங்கள். அப்பொழுது நம்மையும், நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய இல்லத்தையும், நம்முடைய உற்றார் உறவினர், நம்முடைய திருச்சபை எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற கடவுள் நம்மோட கூட இருக்கிறார். ஆம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நாம் சுதந்திரம் அடைந்த நாளை கொண்டாட போகிறோம். அதாவது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை அடைந்த அந்த நாளை ஆகஸ்ட் 15ஆம் தேதியை நாம் கொண்டாட போகிறோம். அதே நேரத்திலே நாம் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்களாக, சாத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து விடுதலை அடைந்தவர்களாக, சாத்தானுக்கு எதிராக நாம் போர்க்கொடி தூக்குபவர்களாக, சாத்தான் எங்கெங்கெல்லாம் பிரிவினைகளை கொண்டு வருகிறானோ அதை எதிர்த்து போராடி ஜெயிக்கின்ற பிள்ளைகளாக நாம் இருக்கின்ற பொழுது நாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த அரசாங்கமும் பல்வேறு திட்டங்களை நமக்கு சொல்லலாம், நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை சொல்லலாம். எல்லாம் இருந்தும் கர்த்தரை குறித்து பயம் இல்லை என்று சொன்னால் நம்மை நாமே பாதுகாக்க முடியாது. கர்த்தரை குறித்து பயமும் ஆலயத்தை குறித்து கரிசனையும் நம்முடைய வாழ்க்கையிலே மிக பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் தேவை. மனம் திரும்புகிற வாழ்க்கை, ஆலயத்தை குறித்து கரிசனைப்படுகிற வாழ்க்கை. அன்பான தேவ ஜனமே, இந்த அருளுரை முடிந்த பிறகு ஆகாயில 2 அதிகாரம் தான் இருக்கு. அந்த 2 அதிகாரத்தையும் படித்து பாருங்கள். கடவுள் எப்படி அவர்களோடு பேசினார், எப்படி அவர்களை மாற்றினார், எப்படி அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். திருச்சபையிலே ஆலயத்தில் இருக்கிற பிரிவினைகளை மாற்றுவோம். அப்பொழுது நாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான மாதமாக நம் ஒவ்வொருவருக்கும் இருக்க ஆண்டவரை நாம் தொடர்ந்து பிரார்த்திப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காகவும் புதிய மாதத்திற்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கடந்த 7 மாதங்கள் நீர் எங்களோடு கூட இருந்தீர். அதிலும் 4 மாதங்கள் ஆண்டவரே பயத்திலும் திகிலிலும் போராட்டங்களிலும் உபத்திரவத்திலும் ஆண்டவரை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. ஆம் ஆண்டவரே, வனாந்திரமான வாழ்க்கையை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய பராமரிப்பின் கரம் எங்களோடு இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு புதிய மாதத்தை காண முடியாது சுவாமி. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆம் ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் பாவிகள்,
உமக்கு விரோதமானவர்கள், உமக்கு விரோதமான காரியங்களை நிறைய நேரம் நாங்கள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. இருந்தாலும் நீர் கிருபையாய் தயவாய் மன்னித்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக எங்களை பிரவேசிக்க செய்தபடியினால் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் நாங்கள் கேட்ட செய்தியின் அடிப்படையிலே ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய மனம் திரும்புதலை குறித்தும் ஆலயத்தை குறித்தும் கரிசனை உள்ளவர்களாக, கவலை உள்ளவர்களாக ஆண்டவரை மாறி உமக்கும் உம்முடைய திருவசனத்திற்கும் உண்மையும் உத்தமுள்ள பிள்ளைகளாக வாழ தேவரின் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. அதோடு மட்டுமல்ல, கடந்த வாரத்திலே எங்களுடைய ஆலயம் திறக்கப்பட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இனி வரும் நாட்களிலே தடையின்றி ஆராதனை நடைபெற உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அதோடு மட்டுமல்ல, எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் தொடங்கி வயது முதிர்ந்தவர்கள் வரை எல்லோரும் அந்த ஆராதனையிலே பங்கெடுக்க தேவரீர் நீர் விரைவாக அதற்கான எல்லா நிலைகளையும் நீர் எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் சுவாமி, எல்லா ஆலயங்களிலும் திறக்கப்படணும், எல்லா திருச்சபைகளும் எல்லா தலைமைத்துவமும் ஆண்டவரே உம்முடைய ஆலய கரிசனையோடு ஆண்டவரே கர்த்தாவே நிர்வாகம் செய்வதற்கான ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்குள்ளே இருக்கிற பிரிவுகள், எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், எங்களுக்குள்ளே இருக்கிற ஆலயத்தை குறித்த கரிசனை இல்லாத பண்பு எல்லாவற்றையும் மாற்றி பரிசுத்தத்தோடு ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு ஆராதனையிலே பங்கெடுக்க தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் இடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் இந்த கொரோனா எல்லோரையும் அச்சுறுத்தி கொண்டு இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே நீர் மட்டுமே அதை அழிக்கக்கூடியவர், நீர் மட்டுமே ஆண்டவரே அந்த நிலையை மாற்றக்கூடியவர் ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள கடவுள் நீர் ஒருவர் மட்டுமே. உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீரே எல்லாவற்றையும் மாற்றி எல்லா மக்களும் சகஜமாக சுதந்திரமாக வெளியே சென்று தன்னுடைய பணியை செய்ய தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த கொரோனாவின் மூலமாக பாதிக்கப்பட்ட உயிர்களையும் உடைமைகளையும் உறவுகளையும் இழந்து கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதலையும் தேர்தலையும் கொடுத்து சமாதானப்படுத்தி காக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் இந்த கொரோனா தொற்றினாலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு உடனே நீர் இருந்து அவர்களோடு நீர் இருந்து ஆற்றி தேற்றி விரைவாக மீட்டு ரட்சிப்பை கொடுத்து சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக, பேராயருக்காக, ஆலோசனை சங்கத்தாருக்காக, சபை குருக்களுக்காக எல்லாவற்றிற்காக வருகிறோம். எல்லா சபை மக்களுக்காக வருகிறோம். எல்லா திருச்சபைகளுக்காக வருகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். ஆம் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே உங்களுடைய பழைய நிலையை திரும்பி பார்த்து அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்த உமக்கும் உம்முடைய ஆலயத்திற்கும் உம்முடைய சத்திய வசனத்திற்கும் உம்முடைய திரு உள்ளத்திற்கும் உண்மையும் உத்தமுள்ள பிள்ளைகளாக வாழ தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இடத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை நீர் இன்று எங்களுக்கு தந்திரணும். நாங்கள் எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல நீர் எங்கள் பாவக்கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாதிரும், தீமை என்று ரட்சித்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமதாவியோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பார்.
தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. நிறைவு பாடலாக மன்றாடி பாடி கிறிஸ்தவனாக என்ற 263வது ஞான பாட்டின் கடைசி சரணத்தை இணைந்து பாடும். சுவாமியே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமியே கிருபையாயிரும். ஆமென். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் இந்த மாதம் முழுவதும் தொடர்ந்து வரப்போகிற ஒவ்வொரு நாட்கள், மாதங்கள், வருடங்களோடு இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தரே, உம்மை போல எங்களை மாற்றும் ஐயா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனு வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனு வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. Oh Jesus, we worship the Lord.
இயேசுவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நீர் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஓமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் ஆகிய ராஜாதி ராஜா நீர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஓமேகாவும் மானவர் இவர். ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஓமேகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. இயேசுவே நீரே எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன்பதாக முழங்கும், எல்லா நாவுகளும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. We worship you, Lord. Hallelujah. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்துவிடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடிய வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு நாங்கள் ஆராதிக்க, நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உங்க பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்தர். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise be to God. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். We lift up your holy name Jesus. We worship you Lord. Oh hallelujah hallelujah. பரிசுத்தமுள்ள தெய்வமே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே.